அனைவருக்கும் அன்பு வணக்கம். சில மனிதர்களின் பெயர்கள் வேடிக்கையாக இருக்கும், சில வியப்பாக இருக்கும், சிலது விசேஷமாக இருக்கும். என்னோடய பாட்டி சொல்லுவாங்க, அந்த காலத்துலலாம் குழந்தை பேர் வீடுகளிலே தான் நடைபெறும். அதனால் நிறைய குழந்தைங்க இறந்துடுங்களாம். இப்போ ஒரு குடும்பத்தில் முதல் 2 குழந்தைங்க இறந்துடுச்சுன்னா 3ஆவது குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய கொண்டுன்னு போயிட்டு மணல் மேடு எல்லாம் குப்பை மேடில் 3 தடவை புரட்டி அந்த குழந்தைங்களுக்கு பேர் வைப்பாங்களாம். அந்த பேர் சாதாரணமான பேருங்களாக இருக்காதான். குப்பன், மண்ணாங்கட்டி, களிமண் இந்த மாதிரி பேர் வைப்பாங்களாம். இந்த பேரை சொல்லி அந்த குழந்தைங்கள நம்ம கூப்பிடும்பொழுது அந்த குழந்தைங்களுக்கு இருக்கிற திருஷ்டிலாம் போயிட்டு அதுங்க நீண்ட ஆயுளோட வாழும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் அதுக்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க. சில பெயர்கள் நம்மளுக்கு அது ஆணோட பேரா பெண்ணோட பேரானே தெரியாது. பாலா, வேதா, ஜோதி, முத்து இந்த மாதிரி பேருங்கள்லாம் ஆணுக்கும் வைக்கிறாங்க, பெண்ணுக்கும் வைக்கிறாங்க. இந்த மணின்னு முடிகிற பேர் கூட அப்படி தான். அவங்க அந்த பேருக்குரிய ஆளை பார்க்கும்பொழுது தான் அது பெண்ணா ஆனான்னு நம்மளுக்கு தெரியும். அன்புமணி, ஜோதிமணி, தங்கமணி, தமிழ்மணி இந்த மாதிரி நிறைய மணியில் பேருங்க முடியும். அது ஆணுக்கும் வைக்கிறாங்க, பெண்ணுக்கும் வைக்கிறாங்க. சில கணவன் மனைவி பெயர்கள் ரொம்ப பொருத்தமாக அமைஞ்சிருக்கும். நமக்கு அது ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இவ்வளோ பேர் பொருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு. முக்கால்வாசி இந்த பேருங்கள்லாம் கடவுளுடைய பெயர்களாக தான் இருக்கும். மீரா, கிருஷ்ணன், முருகன், வள்ளி, ஈஸ்வரன், ஈஸ்வரி, லக்ஷ்மி, விஷ்ணு இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் கிராமத்து பக்கமாக நம்ம போனோம்னா அங்கே பச்சையம்மன், பச்சையப்பன், மாரிமுத்து, லோகநாயகி, மாரியப்பன், மாரியம்மாள், பொன்னம்மாள், பொன்னப்பன் இந்த மாதிரி பேருங்களாக இருக்கும். நாகரிகமான பெயர்கள் கூட கணவன் மனைவிங்களுக்கு பொருத்தமாக அமைஞ்சிருக்கும். ராஜா, ராணி, விஜயா, விஜயன், பிரேமா, பிரேம்குமார், செல்வம், செல்வி இந்த மாதிரி மாடர்ன் பேர்லேயே கூட கணவன் மனைவிக்கு பேர் அமைஞ்சிருக்கு. இது நம்மளுக்கு ஒரு புரியாத புதிர் தான். ஜோடி பொருத்தம் இருக்கோ இல்லையோ, ஆனால் பேர் பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கும். பேர் மட்டும் இல்லாமல் சில கணவன் மனைவிக்கு நம்ம பார்த்தோம்னா கணவன் மனைவி 2 பேரும் ஒரே தேதியில் ஒரே மாதத்தில் பிறந்திருப்பாங்க. வருஷம் மட்டும்தான் வேறவாக இருக்கும். என்னுடைய தோழியும் அவருடைய கணவரும் அதே மாதிரி தான் ஒரே நாள் ஒரே மாதத்தில் பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வருஷமாக 2 பேரும் ஒரே நாளில் பிறந்த நாள் கொண்டாடுவாங்க. இதுவும் கொஞ்சம் வியப்பான விஷயந்தான். இந்த பெயர்னு வரும்பொழுது இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னோட உறவினர் குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை தேடினாங்க. எங்கள் சொந்தக்காரங்களே ஒரு பையன் இருந்தான். அந்த பையனை தான் அந்த பொண்ணுக்கு திருமணம் செய்வாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அந்த பையன் பேர் வினோத்குமார்னு வச்சுக்கலாம். ஆனால் அந்த பையனோட குடும்பத்தில் அந்த பொண்ணை திருமணம் செய்துக்க விரும்பலை. ஸோ அதனால் அந்த கல்யாணம் நடக்கலை. அந்த பொண்ணு கூடவே ஆஃபீஸில் ஒரு பையன் வேலை செய்திருந்தான். அந்த பையன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டான். அவன் பேரும் வினோத்குமார் தான். ஆனால் அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு அந்த பையனுக்கு அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி தர இஷ்டம் இல்லை. அதால் அந்த திருமணமும் நடக்கலை. அப்புறம் அந்த பொண்ணோட அப்பா அம்மா வெளியில் மாப்பிள்ளை தேடினாங்க. அதில் ஒரு 2 பையனுங்களுக்கு ஜாதகம்லாம் பொருந்திருந்தது. அந்த 2 பையனில் ஒரு பையனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு நினச்சாங்க. அந்த 2 பையன் பேருமே வினோத்குமார் தான். எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 4 வினோத்குமாருங்க எப்படி வரிசையில் நின்னாங்கன்னு சொல்லிட்டு.
அப்புறம் அதில் ஒரு வினோத்குமாரோட அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்டு அந்த பொண்ணு இப்போ சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கு. இது கூட வந்து எப்படி எதனால் இந்த மாதிரி இது வந்து போன வருஷம் நடந்த விஷயம். இது இப்படியெல்லாம் இருக்குன்றது நம்மளுக்கு ரொம்ப வியப்பான விஷயந்தான்.